வணக்கம் சோதர நண்பர்களே. 2025 மார்ச் மாத கிரக அமைப்புகளின்படி மேசராசிக்கான பலன்கள். இந்த மாத கிரக அமைப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரே ராசியில் 5 கிரகங்களுடைய கூட்டணிகள் அப்படிங்கிறது அமையும். அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது இது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ஏற்படும். தவிர இங்கே சுக்கிரனும் புதனும் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்வாங்க. தவிர சுக்கிரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க. ஆக இந்த கிரக கூட்டணிகள் என்பது வலுவாக இருக்கா, சாதகமான நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். காரணம், இது வந்து நட்பால் உருவாகக்கூடிய ஒரு கூட்டணிகள் அல்ல. எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை உருவாகக்கூடிய ஒரு கிரக கூட்டணி. உதாரணத்துக்கு சூரியனுடைய நிலை எடுத்துட்டோம்னா சூரியன் சனிக்கும் ஆகாது, ராகுக்கும் ஆகாது. ஆனால் புதன் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த சனியும் ராகுவால் சூரியனுக்கு அவ்வளவாக சாதகமில்லாத பாதகமான நிலைகளை கொடுக்கவும் முடியாது. அதாவது இங்கே இப்போது சனியும் ராகுவும் சூரியனுக்கு பாதகமான நிலைகளை செயல்பட முடியாது. ஆனால் இயற்கையாக அவங்களால சாதகமான நிலைகளை செயல்பட முடியாது. அப்போ இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் யூகிக்கிறது. இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் அந்த கர்ம பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கிரகங்களால் இங்கே நல்லது கெட்டது வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க அந்தந்த நன்மை தீமைகளால் தீண்டப்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க ஜாதகப்படி வரவும் செய்யும், போகவும் செய்யும். அப்போது இங்கே ஒரு பாதகமான விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எரியிற தீ இருக்குதுன்னா அந்த எரியிற தீயை நம்ம அணைக்கிறோமா இல்லை எண்ணெய் ஊற்றி வளர்க்குறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கும். அதுவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அது ருசியான சாப்பாடுங்கிறதுனால வயிற்றளவுக்கு சாப்பிட்டு வயிற்றை நிரப்புறோமா, இல்லை ருசியான சாப்பாடுங்கிறதுக்காக கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு நோயை சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இது சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆக இந்த மாதிரியாக கிரகங்கள் அமையக்கூடிய காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய கர்ம பலன் தான் இங்கே விஷயத்தை தீர்மானிக்கும். ஆக சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகளால் நல்லது நடக்காமல் அல்ல, நடக்கக்கூடிய அந்த நல்லதுகளை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயங்களானது அமையும். சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வரவும் போகவுமாக இருக்குமே அல்லாமல், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்கிற மாதிரி அப்பப்போ அனுபவிச்சுக்கலாமே அல்லாமல் நீண்டகால அடிப்படையில் எந்த ஒரு நல்லதையோ கெட்டதையோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான நிலை. பட் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் அது சில பாதிப்புகளை பாதகமான முறைகளில் அது ஏற்படுத்தும். ஸோ அப்படி மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காங்க. மற்ற மேஜரான கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது ராசிக்கு 11க்கும் 12ஆம் இடத்திற்கும் இடைப்பட்ட இடத்துல சஞ்சாரம் இருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அனைத்து விஷயங்களும் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். நிறைய அலைச்சல்கள், செலவுகள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் சுப விரயங்களோ அசுப விரயங்களோ வந்து கொண்டே தான் இருக்கும். காசு பண்ண விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். தேவையில்லாத கோபம், டென்ஷன், பதட்டம் போன்ற விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் கோபத்தாபங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் அமைதி காத்துக்குங்க. சிலர் இந்த கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுவாங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் போன்ற விஷயங்களால் ஈர்க்கப்படக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. மன எண்ணங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் அப்படிங்கிறது தென்படும். செய்யலாமா, செய்ய வேண்டாமா, சரியா தப்பா, உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரியான குழப்ப நிலைகள் அதிகமாக இருக்கும். எதையுமே வந்து ஒரு பிரிஸ்காக ஈடுபடவே முடியாது. மனசு சொல்லும் எதையாச்சும் ஒன்று செஞ்சு சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லும். ஆனால் செயல்படணும்னு வரும்போது ஏதோ ஒன்று முட்டுக்கட்டியாக அங்கே நின்றுக்கிட்டே இருக்கும். ஆக மனசளவுலேயே பார்த்திங்கன்னா ஒரு தெளிவின்மையும் குழப்பமும்
தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும். ஸோ முன்பின் யோசிக்காமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் புதிய விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிறதே நல்லது. குடும்ப விஷயங்கள் காரியங்களை சமாளிச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் விரயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்ப தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தி ஆகிட்டு இருக்கும். அதே நேரம் வழக்கத்திற்கு அதிகமாக குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதன் வகையில் ஏதோ ஒரு செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே தான் இருக்கும். குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களை சமாளிச்சுக்கலாம். ஆனால் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையிலும் பேச்சுவார்த்தைகள் மற்றும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க நல்லபடியாக இருந்தாலும் கூட குடும்ப உறவுகள் வகையில் கொஞ்சம் மருத்துவ விரயங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பொது விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் காட்டுறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் உறுதி கொடுத்துடாதீங்க. தேவையில்லாத வாக்குகளை கொடுத்துடாதீங்க. அதே போல் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. ஏன்னா 5 கிரகங்களுடைய நிலைகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட நிலைகள் செயல்படும் பொழுது ஒன்று ஆரம்பம் நல்லா இருக்கும், முடியும் போது தேவையில்லாத சங்கடத்தை இழுத்து விட்டுடும். இல்லை ஆரம்பம் ரொம்ப மோசமான நிலைகளுக்கு நம்ம மொத்தமாக விட்டுட்டு போயிடும். கடைசியில் பார்த்திங்கன்னா அது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆக எடுத்தவங்க ஒருத்தர் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதை தவிர்த்துக்கங்க. குறிப்பாக இது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக தென்படும். அதனால் இவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுறதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் எதையும் ஆலோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது. தொழில் வேலை உத்தியோகஸ்தானங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன புதிய முயற்சிகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. வழக்கமான விஷயங்கள் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு வேலைக்கு 2 வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஸோ இந்த வீண் வளைச்சல்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். மாணவர்கள் மனம் அழைப்பாயறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் காரியங்கள் சகவாசங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்வி வித்தைகளை பெருசாக எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது. ஆனால் உங்களுடைய கவனச்சிதறல்கள் அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்கும். அதனால் மாணவர்கள் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஓவராலாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து தான் ஆகணும். அதாவது நல்ல விஷயங்கள் இல்லாமல் இல்லை, நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதம் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கங்க. குறிப்பாக இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை தான் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். இல்லைனா இந்த கேளிக்கை சார்ந்த விஷயங்களை அதிகமாக ஈடுபட வச்சு உங்களை தேவையில்லாத சங்கடங்களுக்கு உள்ளாக்கும். அதனால் மேசராசிக்காரங்க எதிலும் அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.